எத்திக்கிட்டு இருக்குது ஓட்ட பல்லு. ஆனாலும் அந்த பல்ல எப்படி சொல்றா பாருங்க, இப்படி பாரு, இப்படி ரசிக்க நடுவில். ஆனா மனசுல என்ன செய்யறாங்க, ஒழுக்கமல்ல பல்ல உடைச்சு வடிக்க. இப்படி மனைவியை ரசிச்சால உங்களுக்கு வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்கும். அதை விட்டுட்டு எந்த நேரமும் அவங்கள போட்டு குட்டிட்டு எடுத்து அவங்க எப்படி உங்களை சந்தோஷமா வச்சிருப்பாங்க. நடுவுலே குடும்பம் என்பது கடவுள் பூமியில் மனிதனுக்காக படைத்த சொர்க்கம். அதை சொர்க்கமாக ஆக்குவதும் நரகமாக ஆக்குவதும் நம்முடைய கையில தான் இருக்கு. நடுவர்களே, நடுவர் அவர்களே, எங்க வீட்டுல நான் ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூலுக்கு வேமா நேரம் வேமா கிளம்பிட்டு இருப்பேன். கிளம்பு காலைல சாப்பாடு வேண்டாம், எனக்கு சாப்பாடு வேண்டாம் வேமா சொல்லிட்டு போவேன். அவங்க வீட்டுக்காரமா இல்ல, சுட சுட சாப்பாடு அப்பதான் வடிச்சு வச்சிருப்பாங்க, குழம்பு கொதிச்சு அப்பதான் இறக்கி வச்சிருப்பாங்க. நான் வீட்டுக்காரர் பசியோடலாம் போவார் சொல்லிட்டு அந்த சூடான சோறு கொதிக்கிற குழம்பை ஊத்தி அப்படியே அந்த சூடை தாங்கி தாங்கி ஊதி ஊதி அப்படியே பிசைஞ்சு எனக்கு சுட்டக்கூடாதுன்னு ஊதி எனக்கு ஊட்டி விட்டு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு நாங்கள் எவ்வளோ அருமையா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் மனைவி கூட. இப்படிப்பட்ட சந்தோஷத்தை நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்படிதாங்க நானும் என் வீட்டில் ஒரு தான் நினைஞ்சேன், சோறு பொங்கி சுட சுட ஊட்டி கையில் வந்து ஊட்ட விட்டா என்னடான்னு பார்த்தா, வேண்டாமா எனக்கு பசிக்கிறேன், சோத்தை ஆக்கியாச்சு, அப்புறம் எவன் தின்ன தோலை அப்படிங்கிறான். அப்படி அதே மாதிரி ஒரு திருமணத்துக்கு அப்புறம் மனிதனுக்கு விட்டு கொடுக்குற பண்பே வந்துட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் என் பேர் தர்மேந்திரன். ஆமா, திருமணம் ஆனதுக்கு அப்புறம் என் பேர் என்னங்க லூசு மாதிரி பேசுறீங்க, பைத்தியம் மாதிரி பேசுறீங்க. பைத்தியம். திருமணத்துக்கு பின்னாடி என் பேர் லூசு பைத்தியம். என் பேரையே விட்டு கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா. திருமணத்துக்கு எவ்வளவு பெரிய சொர்க்கம். திருமணத்துக்கு முன்னாடி தர்மேந்திரனா, இப்ப வந்து லூசு பைத்தியம் விட்டு கொடுத்துருக்காரா. விட்டு கொடுக்கிற பண்பே திருமணத்துக்கு பின்னாடி தான் வருது. நடுவர் அவர்களே, மானத்தை விட்டு கொடுத்தாலும் மீசையில மண் ஓட்டலான்னு சொல்றாங்க, அதான் ஆம்பளை. அதே மாதிரி என்னுடைய மனைவி எனக்காக நிறைய விட்டு கொடுப்பாங்க. எதை விட்டு கொடுப்பாங்க? எனக்கு உண்மையை சொல்ல போனா என்னுடைய மனைவி தான் அறிவாளி. நடுவர்களே, அறிவாளி இருந்தாலும் கூட என்னை அறிவாளியா காமிச்சுக்கணும், வெளி உலகத்தை என்னுடைய வீட்டுக்காரர் என்னுடைய அறிவாளி அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்காக அவங்க எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரியே என்கிட்ட காமிச்சுக்கிடுவாங்க. அப்படித்தான் அந்த பாட்டு. வளர்ந்தாலும் நான் இன்னும் சிறு பிள்ளைதான், உன் மடி மீது விளையாடும் ஒரு கிள்ளைதான். அப்படி வளர்ந்தாலும் நானும் சிறுபிள்ளை மாதிரி என்கிட்ட கொஞ்சி விளையாண்டுக்கிட்டு நாங்கள் இருப்போம். நடுவர்களே, இப்படிப்பட்ட அந்த திருமண வாழ்க்கையை இவங்க என்னமோ அது ரொம்ப மோசமானது துன்பம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நடுவர்களே, எந்த வீட்லையும் சண்டை வரும், எந்த வீட்லையும் சண்டை வராமல கணவன் மனைவி சண்டை வராது அப்படி எங்கேயாவது இருக்கா? சண்டை வராதான் செய்யும். அப்படி ஒரு வீடு இருந்தால் சொல்லுங்க, சண்டையை போட்டி விட்டு வந்துடுவோம். அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். எங்க வீட்டுல எல்லார் வீட்லயும் இந்த சண்டையை தீக்கிறதுக்கு ஒரு கணவன் மாதிரி ஒரு ட்ரிக் வச்சிருப்பாங்க. என் வீட்டுல நான் ஒரு ட்ரிக் வச்சிருக்கேன். சண்டை வந்துச்சுன்னா நைட்டு தூங்கும் போது அப்பா கால் வலி தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டா போதும். என் மனைவி கோச்சிட்டு அந்த பக்கம் திரும்பி படுத்திருப்பாங்க. கால் வலிக்குதேன்னு சொல்லிட்டா போதும், எதிர்த்து உட்காந்து என் காலை அமுக்குன்னு அமுக்கி என்னை தூங்க வச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க தூங்குவாங்க. இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு மனைவி எனக்கு கிடைச்சிருக்காங்க. இப்படி கிடைச்சதுக்கு அப்புறம் நான் எப்படி எனக்கு திருமண வாழ்க்கை வந்து திருமணத்துக்கு அப்புறம் நான் சோகமா இருப்பேன் நான் எப்படி சொல்ல முடியும்? பாருங்க, புருஷன் கால் வலிக்கணும், ஐயா கால் வலிக்கா ராசா அப்படின்னாலாம். என் வீட்லேயும் கால் வலித்தேன், எருவ மாடு தள்ளி படுக்க வேட்டேன், நான் காலத்தான் தூக்கி போடுவேன்னு தெரியும்ல. தள்ளி படுத்தா குறைஞ்சா விட ஓங்கி ஒரு எத்துறான். அது வரைக்கும் லைட்டாக வலிச்சுக்கிட்டு இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு நல்லா வீங்கிருச்சு. நடுவர்களே, வாழ்க்கையில ஒரு பிடிப்பே திருமணத்துக்கு அப்புறம் தான் ஒரு நடுவர்களே. திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆமா எனக்கு பிடிப்பு அப்படிதான் வந்துச்சு. 50 கிலோ இருக்காயா, அவளை தூக்க சொல்ல முடியுமா? தூக்கினா கிட்ட பிடிச்சிருச்சு, பெரிய பிடிப்பு. திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம இருந்தா இருப்போம், செத்தா சாகும் அப்படின்னு ஏதோ வாழ்ந்துகிட்டு இருப்போம். ஆனா திருமணத்துக்கு அப்புறம் தான் நமக்குன்னு ஒரு மனைவி இருக்காங்க, நமக்குன்னு குழந்தை இருக்கு, நம்ம உயிரை பாதுகாத்து வைக்கணும், பொறுப்பா இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு திருமணத்துக்கு அப்புறம் தான் வருமே தவிர திருமணத்துக்கு முன்னாடி நம்ம காடை மாடு நம்ம காளை மாடு மாதிரி சுத்திக்கிட்டு இருந்திருப்போம். இப்போ நம்ம எப்படி நம்முடைய ஒரு பொறுப்புங்கிறது திருமணத்துக்கு அப்புறம் தான் வரும். நடுவர்களே, நீ பார்த்தீங்கன்னா இப்போ எல்ஐசி எல்லாம் நிறைய போட்டிருப்போம். எல்ஐசி எதுக்காக போடுறோம்? எல்ஐசி விளம்பரமே எப்படி கொடுக்குறாங்க? நீ இறந்ததுக்கு அப்புறம் உங்க சமாதியில வந்து நாங்க ரூபாய் வச்சிருவோம் அப்படியே சொல்லியிருக்காங்க. நீங்க இறந்ததுக்கு அப்புறம் உங்க குடும்பத்துக்கு கொடுப்போம், அதை நம்பி தான் நம்ம எல்ஐசி போட்டு நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பெருந்தன்மையே நம்ம
திருமணத்துக்கு அப்புறம் தான் வருது நடுவர்களே. அதே மாதிரி தியேட்டர்ல விளம்பரத்துக்கு போய் விளம்பரம்லாம் பார்த்துருப்பீங்க. என் பேர் நிஜி பூச்சாரி அப்படின்னு ஒரு ஒரு பொம்பளை வருவாங்க. வந்துட்டு அந்த நிறைய சீரட்லாம் அடிச்சுட்டு போற ஒருத்தர். அவர் எப்போ திருந்துவார்னா அவரோட மகளை பார்ப்பாரு. நம்ம இறந்து போயிட்டோம்னா நம்ம மகன் எப்படி நம்ம அந்த குழந்தைய பார்த்து இறந்து போயிட்டா நம்ம குடும்பம் என்ன பாடுபடும் அப்படி நினைச்சுதான் கெட்ட பழக்கத்தையே நிறைய ஆண்கள் விட்டுருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பண்பை தருவதே திருமணம் தான் நடுவர்களே. திருமணத்துக்கு அப்புறம் தான் நிறைய ஆண்களே திருந்திருக்காங்க. அப்படின்னா இந்த திருமணத்தை வந்து நம்ம எப்படி ஒரு சந்தோஷம் இல்லாத எப்படி சொல்ல முடியும் நடுவர் அவர்கள்? நடுவர்களே என் பையன் இப்ப ஸ்கூலுக்கு போயிருக்காரு, யூகேஜி படிச்சுட்டு இருக்காரு. ஸ்கூலுக்கு போனா ஒரே கம்ப்ளைண்ட். டீச்சர் சார் பக்கத்தில் இருக்க பையனை அடிச்சு போடுறேன் சார். நேரத்தெல்லாம் போனா ஒரு பையனை கீழே தள்ளி விட்டு அவர் மேலே ஏறி குதிரை ஏறி உட்காந்து குதிச்சுட்டு இருந்தாங்க. டீச்சர் கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. இதை திருத்துறதுக்காக நான் அவன்கிட்ட, டேய் சாமி மேலேருந்து பார்த்துட்டே இருப்பாரு, நீ யாரையாவது அடிச்சேன்னா அவர் மேலேருந்து பார்த்துட்டு இருப்பாரு, உனக்கு தண்டனை கொடுப்பாரு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சொல்லி கொஞ்ச நாள் கழிச்சு என் மனைவிக்கும் எனக்கும் ஒரு கைகலப்பாகி போச்சு. கைகலப்பு? ஆமாம். முதல்ல வாய் சண்டை ஆரம்பிச்சது கைகலப்பாகி போய். என்ன பெரிய கைகலப்பு, புடனையில் ஒரு தட்டு தட்டிட்டேன். அன்னைக்கு ஒரு நாள் தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி நடக்கும்னா, ஒரு நாள் நான் கோவப்பட்டு நான் அடிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கோவம் வந்துருச்சுன்னா அவ என்னை அடிக்க, அவளை என்ன அவ அடிக்க, என்ன அவ அடிக்க, என்ன அவ அடிக்க, நல்லா கேளுங்க. அவ என்ன அடிக்க, என்ன அவ அடிக்க, அவ என்ன அடிக்க, என்ன அவ அடிக்க, அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கோம். ஆனா அன்னைக்கு ஒரு நாள் தெரியாம நாவல் அடிச்சிட்டேன், தெரியாம கைப்பற்றுச்சு. அதை அவன் கவனிச்சிட்டேன், தம்பி கவனிச்சுட்டு ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப ஒரு கம்ப்ளைண்ட், ஒரு பையன் அடிச்சுட்டான். டே நான் அன்னைக்கே சொல்லல கடவுள் உனைய தண்டி பாருங்க, திரும்ப அந்த ஒரு பையனை நீ அடிச்சிருக்க. அவன் அன்னைக்கு சொல்றான், எப்பா தண்டிக்க இருந்தா உனையத்தாப்பா முதல்ல தண்டிக்கணும், நீ அன்னைக்கு அம்மாவை அடிச்சில அப்படின்னு அவன் சொல்றான். அம்மா 10 நாள் அடிச்சதெல்லாம் தெரியாது, ஒரு நாள் தெரியாம கைப்பற்றதுக்காண்டி. அன்னைக்கு நான் யோசிச்சேன், சார் வீட்டில் மனைவியை கை நீட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு திருந்துதலை அந்த குழந்தை எனக்கு கொடுத்து நடுவில். திருமணத்துக்கு அப்புறம் தான் அந்த திருந்துதல் நமக்கு கிடைச்சது. நடுவர்களே ஒரு சமுதாய மதிப்புங்கிறது எப்போ நடுவர்களே, இப்போ திருவிழாலாம் அருமையாக நடந்திருக்கு. திருமணமாக பையன் பேச விட்டுருப்பாங்களா இங்கே எப்படின்னு தெரியல. எங்கள் ஊரெல்லாம் என்கிட்ட நன்கொடை வாங்கலாம் வாங்கிட்டாங்க. திருமணத்துக்கு முன்னாடி 5000 ரூபா நன்கொடை கொடுத்துருப்பின்னு வாங்கிட்டாங்க. ஊர் கூட்டத்தில் போய் பேசுறதுக்கு ஒரு கருத்து சொல்றதுக்கு போறேன். ஏன் நீ பேசக்கூடாது, கல்யாணம் முடிக்காது, ஏன் பேசுற, நீ சின்ன பையன் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. வரி கொடுத்தியா? வரியெல்லாம் கொடுத்தாச்சு, வரியெல்லாம் வாங்கிட்டாங்க. திருமணம் முடிக்காம வரியெல்லாம் வாங்குவாங்களாம். ஊர் கூட்டத்தில் பேச மட்டும் கூடாது. இன்னும் அதை விட பெரிய கொடுமை என்ன, என்கிட்ட படிச்சவை ஒருத்தர் அவன் லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிட்டேன், எனக்கு முன்னாடி கல்யாணம் முடிச்சிட்டேன். பாத்தியாருக்கு முன்னாடி அவன் பேசலாமா? அவன் மட்டும் பேச, அவன் கல்யாணம் முடிச்சான், பெரிய ஆள்றா, நீ கல்யாணம் முடிக்காத. என் ஸ்டூடெண்ட் என்னுடைய மாணவன் பேசலாமா? வாத்தியார் நான் பேசக்கூடாது. சமுதாயத்துல திருமணம் முடிச்ச பிள்ளைதான் ஒரு ஊர்க்கூட்டத்திலே பேச முடியும். அங்கீகாரம் கிடைக்கும், ஒரு சமூக அங்கீகாரமே திருமணத்துக்கு அப்புறம் தான் கிடைக்கும். நம்முடைய பைபிள் என்ன சொல்லுது, ஒரு மனைவியாகப்பட்டவள் ஆணுக்கு மகுடம் போன்றவள் அப்படி சொல்லுதா சொல்லியா? மகுடம் போனோம்னா ராஜா மாதிரி ஒரு ஆண் ராஜா மாதிரி எப்போ மாறுறான்னா திருமணத்துக்கு அப்புறம் தான் ஒரு ஆண் ராஜா மாதிரி வாழ்றானே தவிர திருமணத்துக்கு முன்னாடி அப்படி கிடையாது. அப்போ ராஜா மாதிரி வாழணும்னா திருமணம் முடிச்சாதான் நம்ம ராஜா மாதிரி வாழ முடியும். நடுவர்களே, இப்போ சமீபத்தில் என் குடும்பம் எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. ஊருக்கு திருவிழாக்காக ஊருக்கு போயிட்டாங்க. நான் நினைச்சிட்டு இருந்தேன், சரி ஊருக்கு போயிட்டாங்க, எனக்கு நல்லா படத்துக்கு போகலாம். அந்த கனகராஜ் சொன்ன மாதிரி என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா ரொம்ப புதியாட்டம் போட்டு இன்னைக்கு ஜாலியாக படத்துக்கு போகலாம், ஃப்ரெண்ட்ஸோட சுற்றலாம், நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கலாம் நினச்சது. ஆனால் அப்படி இல்லை நடுவர்களே, ஊருக்கு போயிட்டு பஸ் ஏற்றிட்டு நான் வந்ததுக்கப்புறம் தெரியுது வீடே வெறு வீடாக கிடக்கு. குழந்தை இல்லை, மனைவி இல்லை, ஒரு அரட்டுறதுக்கு ஆள் இல்லை, என்னை அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை, வீடே வெறிச்சோடி கிடக்கு. அப்படி இருக்கும்போது ஏன்டா அவங்களை அனுப்பி வச்சோம்னு இருக்கு. அதே மாதிரி மறுநாள் காலையில் வச்சு எப்பயும் போல ஞாயிற்றுக்கிழமை கறி எடுத்து போடுவாங்க, கறி உள்ளியில் எடுத்து போடுவாங்களே நம்ம நினச்சிட்டு இருந்தா அப்படி நடக்கல. எங்கள் அம்மா காலையில் எழுந்திரிச்சேலே நேற்று வச்ச பழைய சோறு இருக்கு, முந்தா நேற்று ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்த சாம்பார் சுட வச்சு வச்சுருக்கேன், சாப்பிட்டுப்பா. இவன் நம்ம அந்த கறிகளை எடுக்க மாட்டீங்களா? ஏன்னா பிள்ளைகளே எல்லாம் உனக்கு என்னடா கறி. அப்போ நல்ல சாப்பாடு வேணும்னா கூட குடும்பம் இருந்தால் தான் நமக்கு சாப்பாடு கிடைக்குது நடுவுகளே. திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் தான் நல்ல சாப்பாடு நம்ம கிடைச்சது நடுவுகளே. அடுத்து இவங்க வர்றாங்க, இப்படி சொல்லுவாங்க சகோதரியெல்லாம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்துல் கலாம் கல்யாணம் முடிக்கல, விவேகானந்தர் கல்யாணம் முடிக்கல அப்படிலாம் சொல்லுவாங்க. நடுவர் கூட இது இவங்க அப்படி சொல்றாங்க. நம்முடைய தமிழினத்தின் அடையாளமா இருக்க திருவள்ளுவர் சொல்றாரு,
இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்று நின்ற துணை. நீ சாமியாராகவே இருந்தாலும் சரி, உனக்கு யாரு உனக்கு கஞ்சி ஊத்தணும்னா குடும்பத்துல இருந்து வந்தா கஞ்சி ஊத்தணுமே தவிர, நீ பெரிய சாமியாரு, நீ எவ்வளவு பெரிய சாமியாரா இருந்தாலும் சரி, உனக்கு குடும்ப வாழ்க்கையில் இருக்க வந்தா உனைய காப்பாற்றணும்னு நம்ம திருவள்ளுவரே சொல்லியிருக்க நடுவர்களே. அப்படி இருக்கும்போது திருமணத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி நீங்க சந்தோஷமா